கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மிளகு ரசமும் அதோட சேர்த்து சாப்பிட பருப்பு துவையலும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதை சீக்கிரமாகவும் எளிதாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு தாளிக்கெல்லாம் வேண்டியில்ல. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். மிளகு ரசம் செய்யறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு, ஒரு 15 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை போல் ஒரு கப்பில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் புளி பேஸ்ட்டும் உப்பையும் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் மிளகு, ஜீரகம், மிளகா, பூண்டு, கருவேப்பிலையை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு ரசம் நைட்டில் சாப்பிட்டோம்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பிளட்டை தின்னாகவே வச்சுருக்கிறதுனால அது நைட்டு தூக்கத்தில் தான் நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அதனால் வாரத்தில் 2-3 நாள் ராத்திரி படுக்கும் பொழுது இதில் ஒரு கப் சாப்பிட்டு படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது பார்த்தீங்களா, நுரை மேலே பொங்கி வெளியில் வர மாதிரி ஆயிடுது. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நல்ல சூடாக நம்ம மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட பருப்பு துவையல் வச்சுருக்கேன். நீங்கள் அப்பளம் வத்தலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டைஜஷனுக்கு நல்லது. அது இந்த பருப்பு துவையல் எப்படி செய்யறதுங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம மிளகு ரசத்தில் ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். சூப் மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு டைஜஷன் நல்லா இருக்கிறதோட இல்லாமல் பிளட்டை தின்னாகவும் வச்சுக்கும். அதோட ஜுரம், கோல்டு அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்த வேளை டைஜஷன் ஆகி சாப்பிட முடியும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.